தமிழக முன்னேற்ற கழகம் அவர் எடுத்த உடனே நேராக வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இது சினிமா கிடையாது. அரசியல் சினிமா கிடையாது. ரொம்ப கஷ்டம் தான். வரலாம், இந்த எலெக்ஷனில் வர்றது ரொம்ப கஷ்டம் தான். எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. அவர் தொகுதியில் நின்று அவர் முதலமைச்சர் அவர் எம்எல்ஏ ஆகுறது தெரியாது. எடுத்த உடனே டேரெக்டாக சிஎம் ஆகுறது வந்து ஏதோ ஒரு சினிமாவில் அவர் நடித்தார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அவர் ஓட்டு கிடைக்கல, அவருக்கு ஒரு ஓட்டு இல்லைன்றக்காக பேசினாரா, அது மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். வரவேற்பு தான். பட் அதாவது பொதுமக்களுடைய சாய்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது முடிவெடுக்கணும். விஜய் ஓட்டை பிடிச்சிடுவார். விஜய் தானே வந்து முதலமைச்சருக்கு எதிர்பார்க்குறாரு. அது நியாயமான ஒரு இதுதான். முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு விஜய். ஒரு 40 சீட்டு வந்தாருன்னா அடுத்த முறை அவர் முதலமைச்சர். அவருடைய இன்னும் என்ன இப்போதான் சார் வந்திருக்காரு. அதனால நம்பி அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்தோம்னா அவன் என்ன எது எப்படி தெரியும் நமக்கு சொல்லுங்க பாலாம். விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. அதுதான் வந்திருக்காரு. ஸோ இனிமே தான் தெரியும். அவர் எல்லாமே புதுசாக வரவங்க, அதான் புதுசாக எல்லாம் யாராவது வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாம், ரசிகருங்க மத்தியில் இருக்காங்கல்ல, அவங்க